ஒரு திடீர்னு டெத்துண்ணா. ஏன்னா நம்ம அது ரைட்டு. ஏன்னா கொஞ்சம் சொல்லிவிட்டு இப்போ தான் காலையில் எடுத்துமா விட்டுட்டுருப்பீங்க. அதான் எத்தனை மணிக்கா? ஆமாண்ணா, ஒரு போயிட்டு ஒரு அரை ஒரு முக்கால் வந்துட மாட்டிங்களா? ஒரு 1 ஹவருக்குள்ளே. குன்றத்தூரா? ஒரு கவர்படி குன்றத்தூர்னா ஒரு மணி வர 1 ஹவர் ஆகுமா போகிறதுக்கு? இல்லை நான் ஏன்னா வண்டி பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி தாம்பரத்துக்கிட்ட வந்துடுறேன். அப்படியே வந்துடுவேல்ண்ணா 1 ஹவரில் தாம்பரத்துக்கு வந்துடுறேன் ட்ரெயினில். இது புது அப்படியே தாம்பரம் வந்துடுவியா? கை வரும். நேற்று தட்டின்னு வந்து குன்றத்தூர்லேருந்து உங்களுக்கு அப்படியே இது தானே? அது தனியாக இல்லை உங்களுக்கு எங்கே குன்றத்தூருக்கு அதுக்கு எதுவும் பக்கம் வரும்? மீன் புது மீன் இல்லை, மீன் ஐஸ்ல் பண்ணாதான் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அதான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி பல்லாவரம் வந்துடுவா தாம்பரம் வந்துடுவா? கொஞ்சம் நிமிஷம் முடியல பல்லாவரம் வந்துடுவா. சரி அப்படியே லைனில் சரி அப்படியே லைனில் இருந்தானா கொஞ்சம் ஐஸ்ல அவர் அந்த பாப்பா விட்டுட்டு வராரா? ஐஸில் நம்ம ட்ரெயினை பிடிச்சி பல்லாவரம் போவோம். இறங்க மாட்டேது. அவர் வந்துட்டானா அவர்? ஏன்னா அவர் அந்த விட்டு தான் வருன்றார் குன்றத்தூர். பீச்சாஸ் போய் ட்ரெயினில் ஏற்றணும்னு வச்சுக்க, ஒரு 1 மணி நேரம் அவர் முடிக்கிறதுக்கு நம்ம பல்லாவரம் போகிறது கரெக்டாக இருக்கும். பல்லாவரத்தில் நம்ம பிக்கப் பண்ணி போகிறோம். அப்படியே அவர் வேறு என்ன அதான் வேறு என்ன சொல்லு. அவர் லைனில் இருக்கார். அவர் வேறு ஆட்டனா இப்போ கேட்டு போய் இது மாதிரி எதனா சொல்லு இருப்பாங்கண்ணா. செல்லாண்ணா டப்பண்ணா நம்ம வேறு என்ன ஆள் இருக்காங்களாங்க? ஏன்னா செட்டில் வண்டி எதுவுமே இல்லை. நான் செட்டு பூட்டி கிடக்குது. செட்டு அப்படி யாரும் கூப்பிட்டு சரி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி அந்த பிள்ளைய ஒரு நாள் மட்டும் வேணா ஆட்டோவில் ஏற்றி விட்ற மாதிரி பாருண்ணே. மாதிரி சொல்லி எமர்ஜென்சி இந்த மாதிரின்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லி. ஆமாம் ஆமாம், நான் போயிட்டு ஒரு டெத்து மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாம். கொஞ்சம் பார்த்து என்ன மாற்றி விட்டு ஒரு 6 மணி நேரத்தில் கிளம்புற மாதிரி பார்க்கலாண்ணா. அது நம்மளை நோக்கியே வந்துச்சு பாருங்க. பொறுமா புடி. அவர் வந்து என்ன கேட்டார் காசு கொடுக்க பொறுமை சிகரமே அண்ணா நீ அந்த நாலு ஓவல் 8000 ரூபாய் கணக்கில் 1800 1800னா புறா அவங்ககிட்ட கோலாடுறா. நீ கோலாடி கோலா அடிச்சு மட்டும் போடு. சன்னு சுத்தமாக சோல் அடிச்சு போடு. அவன் வெட்டுவான். போய் பிடிப்பான். போதுமா? இந்த சங்கல்ல இப்படி வச்சு கச்சால் அடிச்சா பக்கத்தில் ஒரு மூஞ்சில் போய் அடிக்கும். மண்ணில் அடிக்கும். ஆமாம், பல முறை இதை ஒரு கவரில் போட்டு அடிச்சா பொட்டிக்கும். கறி எடுத்துக்கலாம்டா. அப்படிதான் உடைப்பாங்க. போகலாம் கத்தி வச்சு உடைக்க மாட்டேன். அதில் செட்டை மூடி போட்டு முடிக்கு 4 கிருக்கு ஒரு கீழே அதில் செட்டை போட்டு கறி எடுத்துக்குவேன். நானும் 2-3 பேருக்கு ஃபோன் இருந்தாலும் என்ன சொன்னேன் பார்த்தா ஃபோனில் கேட்டுக்கா. பொம்பளைங்க ஆம்பளைங்க போட்டு வந்து 2000 ரூபா கொடுத்தாங்க. நீ என்ன உண்மை கேளுன்றான்.
கச்சாலியும் கல்லாலியும் போட்டு நசுக்கிறாங்க. சவுண்டு அதே கேட்டா மாதிரி இவ்வளோ பெருசாக பொடிசா இதை விட பொடிச்சு போட்டாதான் கறி அதை எடு மாதிரி சொல்கிறாரு. அதான் எனக்கு கறி வேகும். இல்லைன்னு வச்சுக்கா வேவாது. இவ்வளோ திருப்பா பாரு இல்லைன்னா ஒரு மூலத்துக்கு நல்லது. பல்லாவரம் போயிட்டேன். பல்லாவரத்துக்குள்ள வந்து ஆமால இது குளிர்ச்சி தானே இது. ஆமாம், என்ன மூலத்துக்கு நல்லது. பேச ஒன்றுமே கேட்கல. பெருசாக போட்டால் வேவாது, மர மாட்டம் கிடக்கும். இது 200 ஆயிடுச்சான். புரியுது எனக்கு புரியுது. சரி இரு, நான் அதை கேட்குறேன். அது ஒன்றும் இல்லை, அது பார்த்துக்கலாம். இரு இந்த இரு வரேன். எனக்கு தூக்கம் இல்லை. நான் இல்லைன்னு வச்சுக்க, நான் வந்துடுவேன். நான் வண்டி நிற்கிற இடத்துல வந்துடுவேன். எனக்கு தூக்கம் இல்லை. நம்ம தூக்கம் சமாளிக்க மாட்டேன். இந்த இரு, நான் வரேன். நான் பேசிட்டு வரேன். இல்லை அதான் நம்பர் உங்கள்கிட்ட தான் இருக்குது. சரி அதான் சரி அதையும் சொல்லி பேசிக்கலாம். முடியெல்லாம் அப்படியே வச்சு கத்தியால மட்டால் அடிக்கிறான். பக்கத்தில் ஒரு மூஞ்சில் அடிச்சுன்னா என்னத்துக்கு இந்த தங்க உடைங்க பார்த்துருக்கீங்களா? தங்க உடைக்கிறவங்க எல்லாமே கத்தியாலே தான் உடைக்கிறானுவ. அப்படியே உடைக்கூடாது. நீ உடச்சி இதான் மெத்தடு. கத்தியால் அடிச்சா கொட்டிக்கு. இந்த வர்றா இருமா, வெட்டுறமா இருமா, செவல் அடிக்க சொல்லிக்கிறோமா பெரியம்மா? ஒரு நிமிஷம் சிச்சாமா. பெரிய பணி தெரியாமல் போட்டாங்க. பெரிய அம்மாடா 20ஆம் தேதி நம்ம ஆளுங்க வரேன்னு சொல்கிறாங்க. 20ஆம் தேதி இவனுங்களே ஆள் வச்சுக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் வச்சுக்கிறான். அவனுங்களுக்கு வேலையை கொடுத்து கூட வேலையை உட்காந்து நெருக்கமாக வேலை செய்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வேலைக்கு வர மாதிரி பேசி விட்டுலாம். வெளி ஆளுங்களை கொண்டாந்து விட்டாதான் கஷ்டம் வந்துடும். ஏன்னா அவங்க பொறுமையாக உட்கார மாட்டாங்க. நம்ம ஆளுங்க பேசிக்கு கொஞ்சம் ரஃப்பாக பேசுறதுக்கும் அவங்க இதுக்கு குணத்துக்குன்னு உட்கார மாட்டாங்க பசங்க. நம்ம ஆளுங்களே இந்த பசங்க இருக்காங்க, நல்லா ரெடி ஆகிட்டானுங்க. இவங்களுக்கு ஒரு 20-30 பேர் கூட உட்கார வச்சுட்டா இல்லைன்னா அது அளவுக்கு வர வேலையை பிடிங்கி வெட்டுவானுங்க. லேட்டாகும்னு சொல்ல மாட்டானுவேன். அங்கே கூட இங்கே கூட சொல்ல மாட்டானுவேன். தூங்கணும்ல, வேலை போகணும்ல, சீக்கிரம் வெட்டினா. நான் சொன்னேன் வண்டி தான் கிடைக்காம இருக்குது. அது டப்பு வந்து ஸ்கூல் ஏதோ குன்றத்தூருக்கு எடுத்துன்னு போகணுமா? அதான் போய் ஆகணும்பா. காலையில் எனக்கு தப்புவான் சொல்லிட்டு அந்த வெளியே போயிட்டான். வேறு மாற்றி வர முடியாது. அவனுக்கு என்ன ஒரு மணி நேரம் நான் பல்லாவரம் வந்துடுறேன். தெரியுதா குருவா வெட்டுறேன். பல்லாவரம் வந்துட்டீங்கன்னா அங்கே கூட அர்த்தம் தெரியுது மாமா. நீ தான் சொன்ன இதுதான் கையில் குத்திட்டான் அப்படின்னு. அப்புறம் அது என்ன அண்ணன் சொன்னேன் பல்லாவரம் போகிற வரமா எனக்கு ஒரு ஆட்டோ எடுத்துங்க. அதான் என்னால் பஸ்ஸில் போக முடியாது அப்படின்றாரு. பையனுக்குறா அம்மா. ரொம்ப இறுக்கமாக பிடிக்காதடே. சரி அப்போ பண்ணலாம்.